கல்லாமையே அனைத்து துன்பங்களுக்கும் ஆணிவேர் அப்படின்னு சொல்றது பிளேட்டோ சொல்றான். கல்வி இல்லாததால் அறிவை இழந்தோம். அறிவு இல்லாததால் வேலையை இழந்தோம். வேலை இல்லாததால் ஏழைகளானோம். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க பாருங்களேன். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் படிக்காதவர்கள் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க. காண மயிலாடக் கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாகப் பாவித்து தானும் தன் பொல்லாச் சிறகை விரித்தாடினார் போல் கல்லாதான் கற்ற கவி. ஒரு வான்கோழி மயில் ஆடுவதை பார்த்துவிட்டு தானும் அதைப்போல் ஆட வேண்டும் என்று நினைத்து ஆடினால் அது எப்படி இருக்குமோ, அதைப்போல் படிக்காத ஒருவன் படித்தவர்களைப் போல படித்தவர்கள் நிறைந்திருக்கின்ற சபையிலே பேச முயற்சித்தால் அது அப்படிதான் இருக்கும் அப்படிங்க. கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரம். சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் நல் மரம். படிக்கிறேன்னு சொல்லி பட்டத்தை வாங்கிட்டு ஒரு ஆங்கிலத்தில் 5 நிமிடம் தவறில்லாமலோ, என் தமிழிலே கூட ஒரு 10 நிமிடம் இலக்கண சுத்தமாக பேசுவதற்கு தெரியவில்லை அல்லது எழுதுவதற்கு தெரியவில்லை என்றால் அந்த பட்டங்களினால் நமக்கு என்ன உபயோகம் நினைத்து பாருங்கள். கல்லா ஒருவர்க்கு தன் வாயின் சொல் கூற்றம், மெல்லிலை வாழைக்கு தானீன்ற காய் கூற்றம், அல்லவை செய்தார்க்கு அறங்கூற்றம் கூற்றமே இல்லத்து தீங்கொழுகினாள் அப்படின்னு சொல்லிட்டான். படிக்காத ஒருத்தனுக்கு தன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதுவே யமனா அமைஞ்சிருங்கிறான். அப்போ நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காகவாவது கருத்தூன்றி படிக்க வேண்டும் என்பது அதனுடைய பொருள். இந்த இடத்துல நீங்க பார்க்கணும். A question was asked, what is the biggest regret in your life was? The talk show superstar Larry King replied, I should have been rooted in the great books in my early days அப்படிங்க. அதாவது சின்ன வயதிலிருந்து படிக்கிறதுக்கு இவ்வளோ வாய்ப்பு இருந்தும் நான் இன்னும் நிறைய புத்தகங்களை படிக்காமல் விட்டுட்டேங்கிறது தான் வாழ்க்கையில் என்னுடைய பெரிய கவலைங்கிறான். யார் உலகத்திலே புத்திசாலியாக இருக்கிறான். அப்போது நம்மெல்லாம் எப்படி இருக்கணும்? இந்த படிப்பு ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாக இதனுடைய படித்தவனுக்கும் படிக்காமல் போர் வீரனாக இருக்கிறவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். மாசிடோனியா அரண்மனையில் மன்னன் அலெக்சாண்டர் இராணுவ உடையோடு நின்றுட்டு இருக்கான். அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் அந்த அரண்மனையை தாண்டி வரிசையாக கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். அலெக்சாண்டர் என்ன நினச்சிக்கிறான், நம்மளை பார்க்க தான் வர்றாங்க அப்படின்ட்டு அரண்மனையை திரும்பி கூட பார்க்காமல் நேராக செல்கின்றார்கள். அவனுக்கு ஒரே ஆச்சரியம். தளபதியை கூப்பிட்டு கேட்குறான், இந்த நாடு நான் உலகத்தையே ஜெயித்த ஒரு அலெக்சாண்டர் என்ன பார்க்க வர்றாங்கன்னு நினச்சிட்டு நான் இராணுவ உடையோட வெளியில் நின்னா அவன் என்னையே பார்க்காம நேராக சாரி சாரியாக போகிறார்களே, யாரை பார்ப்பதற்காக போகின்றார்கள் என்று கேட்கின்றான். அப்போ அவன் சொல்கிறான், ஐயா இந்த நாட்டில் டயோஜெனிஸ்னு ஒரு பெரிய தத்துவ ஞானி இருக்கார். அவர் பக்கத்தில் உள்ள கிராமத்தில் ஒரு குடிசையில் வாழ்கிறார். அவரை பார்க்கறதுக்காக போகிறாங்கங்கிறான். ஒரே ஆச்சரியப்பட்ட அலெக்சாண்டர் தளபதியை அழைத்து, நீ போய் அந்த டயோஜெனிஸை நான் கூப்பிட்டேன்னு அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். குதிரையை எடுத்துக்கொண்டு தளபதி செல்கின்றான். அங்கே போனோன்னே டயோஜெனிஸ் சூரிய வெளிச்சத்தில் குடிசைக்கு வெளியில் தரையில் உட்கார்ந்து புத்தகத்தை பிரித்து படித்து கொண்டு அமர்ந்திருக்கிறார். அங்கே போனோன்னு தளபதி கீழே இறங்கி, உன்னை என்னுடைய மன்னன் அழைத்து வர சொல்கிறான் என்று அழைக்கின்றான். அதை நிமிர்ந்து பார்த்த அந்த டயோஜெனிஸ் எதற்காக என்று கேட்கின்றார். என்னுடைய மன்னன் உன்னை பார்க்கணுங்கிறாரு, அதனால் நீ எந்திரிச்சு வாங்குறான். நான் உன் மன்னனை பார்க்கணுன்னு சொல்லலையே. இல்லை அவர் பார்க்கணுன்னு சொல்கிறாரு. அவர் பார்க்கணுன்னா அவர் அங்கே வர சொல்லு அப்படிங்கிறான். வியந்து போன தளபதி அப்படியே திரும்பி போய் அதை அப்படியே மன்னனிடம் சொல்கின்றான். மேலும் வியந்த மன்னன் தன்னுடைய குதிரையில் ஏறி அந்த டயோஜெனிஸ் இருக்கின்ற இடத்திற்கு செல்கின்றான். அங்கே போனோன்னே குதிரையை கொண்டு போய் நேராக அவருக்கு முன்னாடி நிறுத்துறான். புத்தகத்திலிருந்து தன்னுடைய கண்களை அகற்றாமல் அந்த டயோஜெனிஸ் என்ற ஞானி, தத்துவ ஞானி, சூரிய வெளிச்சம் என்னுடைய புத்தகத்தில் படுவதை தடுப்பவன் யார், சற்றே விலகி நில் அப்படிங்கிறார். அந்த குரலில் உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு மன்னனே ஒரு கணம் தயங்கி தன்னுடைய குதிரையை அப்பால் சென்று நிறுத்துகின்றான். கீழே இறங்கணுன்னு அந்த டயோஜெனிஸ் எந்திரிக்கிறார். என்ன வேணும் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அலெக்சாண்டர் சொல்கிறான், உலகத்தையே ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து வெற்றியும் பெற்ற அலெக்சாண்டர், என்னை பார்க்காம இந்த மக்கள்லாம் உன்னை பார்க்க வர்றாங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறான். இதற்காகவா இவ்வளவு தூரம் வந்தா என்று கூறிய அந்த டயோஜெனிஸ், நீ உன்னுடைய வாளினுடைய கூர்மையினால் இந்த மண்ணை வென்றவன்,
நான் என்னுடைய நூலினுடைய கூர்மையினால் என்னை வென்றவன். அதனால்தான் மண்ணை வென்ற உன்னை பார்க்காமல் தன்னை வென்ற என்னை பார்ப்பதற்காக இந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். தெரியுமா அலெக்சாண்டர்? உன்னுடைய வாளினுடைய கூர்மையினால் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் கோடானு கோடி பேர். ஆனால் என்னுடைய நூலினுடைய கூர்மையினால் வாழ்க்கையை பெற்றவர்கள் அதைவிட அதிகம் பேர். அதனால்தான் மண்ணை வென்ற உன்னை பார்க்காமல் தன்னை வென்ற என்னை பார்க்க வருகின்றார்கள் என்று கூறினான். ஒரு கணம் தடுமாறி போன அலெக்சாண்டர் உண்மையை உணர்ந்து, மண்ணை வென்ற என்னை விட தன்னையே வென்ற உன்னை பார்க்க வருவதுதான் சரி. நீதான் என்னை விட உயர்ந்தவன். ஏனென்றால் பல பேருக்கு வாழ்வு அளிக்கின்றாய். நான் பல பேருடைய வாழ்வை தொலைக்கின்றேன். இன்றிலிருந்து நான் வாழ்க்கை என்ன என்பதை புரிந்து கொண்டேன் என்று அவருக்கு வணக்கம் செலுத்தி திரும்பி சென்றான் என்பது வரலாறு. இந்த படிப்பும் படிப்பு இல்லாமையும் எப்படிப்பட்ட தாக்கத்தை உண்டாக்கும் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். நாமும் வாழ்க்கையிலே அமைதியும் மகிழ்ச்சியும் பெற வேண்டும் என்றால் தொடர்ந்து வாசிப்போம். கல்லாமை என்ற ஒன்றை நம்மை விட்டு அகற்றுவோம். நம் குடும்பத்தில் உள்ள அத்துணை பேரையும் கல்வி கற்கச் செய்வோம். தொடர்ந்து புத்தகங்களை படிக்கச் செய்வோம்.